பிரான்சில் 2026ஆம் ஆண்டுக்கான சம்பள வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பில் ஆட்சேர்ப்பு நிறுவனமான ராபர்ட் ஹாஃப் புதிய சம்பள வழிகாட்டி அறிக்கையை வெளியிட்டது. வேலை தேடுபவர்களும் ஆட்சேர்ப்பு செய்யும் நிறுவனங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ஆவணம் தொழிலாளர் சந்தையின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள மற்றும் எதிர்கால வளர்ச்சியை திட்டமிட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் அனைத்து துறைகளையும் பொறுத்தவரையில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு சராசரியாக 2.16% சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. வேலை சந்தை மிகவும் வலுவான நிலையில் இல்லாவிட்டாலும் சில முக்கிய துறைகள், குறிப்பாக மனிதவளத்துறை, குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காணும் என தெரிவிக்கப்படுகிறது. மனிதவளத்துறையில் முக்கிய பதவிகளில் சராசரியாக 5.87% சம்பள உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இழப்பீடு மற்றும் சலுகைகள் மேலாளர்கள் தங்களது சம்பளத்தில் 17% உயர்வை காணக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வணிக மாற்றங்களில் மனிதவளத்துறை வகிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது என ராபர்ட் ஹாஃப் பிரான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சம்பள வெளிப்படை தன்மை விதிமுறைகள் காரணமாக நிறுவனங்களின் நிர்வாக தேவைகள் அதிகரிக்க மனிதவளத்துறை முக்கியத்துவம் மேலும் உயரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சி மேலாளர் உள்ளிட்ட பணிகளும் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த சம்பளத்தை பெறும் வாய்ப்புகள் உள்ளன. 2026ஆம் ஆண்டில் இந்த வகை பதவிகளுக்கு 13% வரை சம்பள உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் மேம்பட்ட திறன்கள் கொண்ட ஆட்கள் குறைவாக இருப்பதால் ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி தொடர்பான வேலைகளின் மதிப்பு அதிகரிக்கிறது.